Daily. Taste the Daily. வேங்கவையில் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக அறிவித்ததாக குற்றம் சாட்டி தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ். மேலும் விவரம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையல் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கவையல் பகுதியைச் சேர்ந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக அறிவித்த சிபிசிஐடியை கண்டித்து தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளது. இன்று காலை 10 மணி முதல் புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகம் முன்பாக நடைபெறுவதாக இந்த உண்ணாவிரத போராட்டம் கூறப்படும் நிலையில் சிபிசிஐடி அலுவலகம் மற்றும் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் பாதுகாப்பை மீறி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்யவும் போலீசார் தயார் நிலையில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். Taste the Daily.